25% ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்டமிட்டபடி நாளை வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று அகில இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அகில இந்திய வங்கி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலமுடன் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசுடன் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. நாளை திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம், என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்து வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது? வங்கித்துறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும். இது 2012 போன ஒப்பந்தம் முடிந்து விட்டது. அதனால் புதிய கோரிக்கைகள் கொடுத்துருக்கணும். விலைவாசி கடுமையாக ஏறி இருக்கக்கூடிய பின்னணியில், வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய பின்னணியில் கூடுதலாக ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நிர்வாகங்கள் ரொம்ப குறைவாக ஊதிய உயர்வே அளிக்க முன் வந்திருக்க காரணத்தினால் ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கின்றது. இது பல முயற்சிகள் எடுத்தும் இன்றைக்கு பிரச்சனை நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் வேலை நிறுத்தத்திற்கு அறைகோல் கொடுத்திருந்தோம். இது தொடர்ந்து நேற்றைக்கு புதுடில்லியில் நிர்வாகத்தோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதிலும் நிர்வாகம் அதே பிடிவாதமாக 11% மட்டுமே உயர்வு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எங்கள் தரப்பிலிருந்து 25% உயர்வு வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் கூட பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 23 குறைத்துக் கொள்கின்றோம் என்று அறிவித்தும் அவர்கள் அதே 11 என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் இந்த போராட்டம் இன்றைக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு மாலையில் அரசாங்கத்துடைய மத்திய தலைமை தொழிலாளர் நல ஆணையம் முன்பாக இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை, சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிலும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் முடிக்கவே தயார் என்று சொன்னோம். ஆனால் நிர்வாகம் முன்வராத காரணத்தினால் நாளை திட்டமிட்டபடி 10 லட்சம் வங்கி ஊழியர்கள், பொதுத்துறை வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள், தனியார் வங்கிகள், அயல்நாட்டு வங்கிகள், கிராமிய வங்கிகளே 85,000 கிளைகளிலே திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தை நாளைக்கு மேற்கொள்ள இருக்கின்றோம். இதனால் முழுமையாக நாடு முழுவதும் வங்கி பணி பாதிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. நாடு முழுவதும் 10 லட்சம் ஊழியர்கள் நாளை வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் எத்தனை லட்சம் ஊழியர்கள் பங்கேற்க உள்ளனர்? இதனால் பண பரிவர்த்தனை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? ஏடிஎம் சேவை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? தமிழகத்தில் 60,000 வங்கி ஊழியர் அதிகாரிகள் முழுமையாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதன் காரணமாக வங்கி கிளையிலே பண பரிமாற்றம் செய்ய முடியாது, வாடிக்கையாளர் பணத்தை போட முடியாது, எடுக்க முடியாது, காசோலை பரிவர்த்தனை பாதிக்கப்படும். அரசாங்கத்துடைய கருவூல கணக்குகள், ஏற்றுமதி இறக்குமதி கணக்குகள் முழுமையாக, அதே மாதிரியாக பங்குச்சந்தை வியாபாரத்துடைய கணக்குகள் எல்லாமே நாளைக்கு முடக்கப்படும். இதன் காரணமாக ஏடிஎம் கூட நாளைக்கு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அடுத்த கட்ட போராட்டம் எப்போது நடைபெறுகிறது? பண பரிவர்த்தனை எவ்வளவு கோடி அளவுக்கு பாதிக்கப்படும்? அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் சேவை பாதிக்கப்படும். ஏற்கனவே ஏடிஎம்ல பணம் எடுத்தால் 5 முறை பணம் எடுத்தால் 20 ரூபாய் என்ற கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதற்காக அறிவிப்புகள் வெளியாகிறது. இது எந்த அளவுக்கு நுகர்வோர்களை பாதிக்கும்? இந்த ஏடிஎம்முக்கு கட்டணம் வசூலிப்பது என்பதே தவறு. வாடிக்கையாளர் சேவை என்று சொல்லி தான் எங்கே பார்த்தாலும் இந்த ஏடிஎம்மை திறந்தார்கள். இப்போ ஏடிஎம்குள்ளே போனால் அதுக்காக நாங்கள் உங்களுக்கு கட்டணத்தை வசூலிப்போம் என்று சொன்னால் அது தவறானது. இது நிர்வாகத்துடைய ஒரு தவறான ஒரு கொள்கையை காண்பிக்கின்றது. ஆனால் நாளைக்கு வேலை நிறுத்தத்தின் காரணமாக இன்னும் பிரச்சனை அதிகமாகும். இன்றைக்கு இரவிலிருந்தே பல ஏடிஎம்களில் அந்த பணம் முழுமையாக மக்கள்லாம் அதிலிருந்து எடுத்து விடுவான்ற காரணத்தினால் நாளைக்கு ஏடிஎம் இயங்காமல் இருக்கும். காசோலை பரிவர்த்தனை தமிழகத்தில் மட்டும் சுமார் 30 லட்சம் காசோலைகள் நாளைக்கு பரிமாற்றம் செய்ய முடியாமல் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.